Hello everyone, welcome back. Today's date 17/6/2026. ஸோ மார்க்கெட் நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல செல் ஆஃப் நடந்துச்சு நியூயார்க்கில். இந்த இடத்துலேருந்து செல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நம்ம டார்கெட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஷியாவோட லோ. பட் இதை வந்து மார்க்கெட் இன்னும் எடுக்கலை. ஸோ இப்போ ஓவராலாக மார்க்கெட் வந்து நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா டேயில் நேற்று ஒரு இன்சைட் பார் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ டே வந்து மண்டேக்குள்ளே தான் நேற்று ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்துச்சு. லோவும் எடுக்கல, ஹையும் எடுக்கல. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது டே டைம் ஃப்ரேம். ஸோ 4 ஹவரில் நெக்ஸ்ட்டு பாருங்கள். 4 ஹவரில் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லோ, இதுதான் ஹை. மார்க்கெட் நேற்று போயிட்டு இந்த லோ நான் சொன்ன மாதிரி ஏஷியா லோ எடுத்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நேற்று மார்க்கெட் போயிட்டு செல் சைட் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணி போயிருக்கோம். பட் நேற்று மார்க்கெட் இந்த லோ எடுக்கவே இல்லை. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த 1 ஹவருடைய சப்ளைலேருந்து கீழே வந்து அகைன் இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு அப்படியே சைட்வேஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் எந்த ஹையும் எடுக்கல, லோவும் எடுக்கல. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய வியூ வந்து 4 ஹவரில் பார்க்கும்போது நல்ல செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் இருக்குது. ஏன்னா புதுசாக எந்த ஒரு ஹைஸும் ஃபார்ம் பண்ணலை. ஸோ லோயர் ஹையில் இருக்குன்னும் போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோயர் லோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லோவை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு லிக்விடிட்டி ஏரியா. ஸோ இந்த லோஸை வந்து எடுக்கிறதுக்கு மார்க்கெட் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற இடத்துலேருந்தே நான் வந்து செல்லு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 15 மினிட்ஸோடைய ஸ்விங்கை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து கீழே வரலாம் அகைன். ஆர்எல்ஸ் இங்கேருந்தே கூட திரும்பலாம். பட் நமக்கு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 hours இருக்குது. ஸோ 12:30க்கு மேலே மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இது தான். மார்க்கெட் இங்கே போயிட்டு வந்து இந்த லோஸ் எல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுறது அப்படின்றது நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இங்கே வந்தவொடனே நமக்கு ஸ்ட்ரக்சர் மாறிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா எக்ஸ்டர்னல் லோ இது தான். இது வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன் தான் 4 ஹவரில். ஸோ அகைன் மார்க்கெட் இங்கே வந்துட்டு மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் சி. 19th தான் வந்து பார்த்திங்கன்னா வாரம் எண்ட் பண்ணுறதுக்கான சைன் போடுறதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பட் இன்னும் அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா 19th வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. 19th போது நமக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணலாம் மார்க்கெட்டை இவங்க இஷ்டத்துக்கு. பார்ப்போம். ஃப்ரைடே நமக்கு ஒரு கிளியரான வியூ கிடச்சிரும் இந்த வீக் எப்படி முடியுது அப்படின்றது. ஓகே கைஸ், தட்ஸ் இட். இதுதான் இன்றைக்கி கோல்டோடைய வியூ. நான் செல் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் செல் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோவுடைய லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எப்படி நம்ம அனலைஸ் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள். And okay guys, see you on next video. Thanks for watching. மேலே போயிட்டு இந்த 4 ஹவருடைய சப்ளை இருக்குது பாருங்கள், இன்னும் மிட்டிகேட் ஆகலை. ஸோ இந்த 4 ஹவர் சப்ளைலேருந்து நமக்கு அகைன் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி எடுத்துக்கோங்க. போயிட்டு இங்கேருந்து நமக்கு செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணலாம். எது வரைக்கும் அப்படின்னா இந்த லோ வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான வியூவு.